இன்றைய முக்கிய செய்திகள். விவசாயிகளை பயங்கரவாதிகள் என கூறுபவர்கள் மனிதர் என அழைக்கப்பட தகுதியற்றவர்கள் என உத்தவ் தாக்கரே சாடல். கேரளாவில் இறுதிக்கட்ட உள்ளாட்சி தேர்தல். கண்ணூர் வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டார் பினராயி விஜயன். தடுப்பூசி போட்ட பிறகு கொரோனா, ஹரியானா அமைச்சருக்கு தொடர்ந்து சிகிச்சை. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு நடத்திய மர்ம நபரை சுட்டுக் கொன்றது காவல்துறை. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 98,84,000 உயர்ந்துள்ள நிலையில் 93,88,000 பேர் குணமடைந்து உள்ளனர். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. அதே சமயம் நாடு முழுவதும் குணமடையும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 98,84,000 உயர்ந்துள்ளது. மொத்த பாதிப்பு 98,84,100 உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 27,071 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. ஒரே நாளில் 336 பேர் மரணமடைந்து உள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,43,355 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 93,88,159 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 30,695 பேர் குணமடைந்து உள்ளனர். புதிய பாதிப்புகளை விட குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 3,52,586 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு 1.45% உள்ளது. குணமடையும் விகிதம் 94.98% உயர்ந்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் டெல்லியில் எல்லையில் விவசாயிகள் இன்று 18வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுவரை மத்திய அரசுடன் நடந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்ததை அடுத்து விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை தீவிரமாக்கி உள்ளனர். விவசாயிகள் நாளை ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதற்கிடையில் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் மாவோயிஸ்டுகள் மற்றும் நக்சலைட்டுகள் நுழைந்துவிட்டதாக பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகின்றனர். மத்திய அரசும் இதே கருத்தையே தெரிவித்து வருகிறது. குறிப்பாக மகாராஷ்டிரா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தேவேந்திர பட்னாவிஸும் அதே கருத்தையே தெரிவித்து வருகிறார். மேலும் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேயின் ஆட்சியில் மகாராஷ்டிராவில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் தேவேந்திர பட்னாவிஸின் கருத்துக்கு சிவசேனா தலைவரும் மகாராஷ்டிரா முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரே பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக உத்தவ் தாக்கரே கூறிய போது, மகாராஷ்டிராவில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தேவேந்திர பட்னாவிஸ் குற்றம் சுமத்தி வருகிறார். தற்போது டெல்லியில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? உணவு வழங்குபவர்களை பயங்கரவாதிகள் என நீங்கள் கூறுகிறீர்கள். விவசாயிகளை பயங்கரவாதிகள் என கூறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதர் என அழைக்கப்பட தகுதி அற்றவர்கள் என்றார். கொரோனா பிரச்சினை காரணமாக மாநில சட்டமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இந்த ஆண்டு 2 நாட்கள் மட்டுமே மும்பையில் நடக்கிறது. குளிர்கால கூட்டத்தொடரை 2 வாரங்கள் நடத்த வேண்டும் என்ற எதிர்க்கட்சியின் கோரிக்கையை மாநில அரசு நிராகரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறிய போது, கொரோனா தொற்றை கையாளுதல், புயல், மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவி செய்வது உள்ளிட்ட எல்லா வகையிலும் இந்த அரசு தோல்வியடைந்துவிட்டது. இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு 2 தீபாவளியாக இருந்தது. மராட்டியம் தவிர நாட்டின் மற்ற பகுதிகளில் கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளது. மராட்டியத்தில் கொரோனாவுக்கு 48,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து உள்ளனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஆய்வு செய்வது முக்கியமானதாகும். கொரோனா தடுப்பு பணியில் மிகப்பெரிய ஊழல் நடந்து உள்ளது. அரசு அதன் தோல்விகளை விவாதிப்பதில் இருந்து ஓடவே விரும்புகிறது என்று அவர் கூறினார்.
கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் 3 கட்டங்களாக நடத்த திட்டமிடப்பட்டு இதில் முதல் கட்ட தேர்தல் கடந்த 8ஆம் தேதியும் 2ஆம் கட்ட தேர்தல் 10ஆம் தேதியும் நடைபெற்றது. மொத்தம் 10 மாவட்டங்களில் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்றது. மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய 4 மாவட்டங்களில் 354 உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள 6867 வார்டுகளில் தேர்தல் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதல்வர் பினராயி விஜயன் காலையிலேயே கண்ணூரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று ஓட்டு போட்டார். இந்த தேர்தலில் கொரோனா கட்டுப்பாடு விதிகள் முறையாக பின்பற்றப்படும் என்றும் வாக்காளர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டு இருந்தது. இன்றைய தேர்தலில் 89,74,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மொத்தம் 10,842 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இருந்தது. தேர்தலை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. தேர்தல் முறைகேடுகளை தடுப்பதற்காக பதற்றம் நிறைந்த 1105 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டது. 3 கட்ட தேர்தல்களிலும் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நடந்து வரும் போராட்ட களத்தில் விவசாயி ஒருவரது மகளின் முதல் பிறந்த நாளை சக விவசாயிகள் கேக் வெட்டி கொண்டாடியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் டெல்லியில் எல்லையில் விவசாயிகள் 18வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுவரை மத்திய அரசுடன் நடந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தோல்வி அடைந்ததை அடுத்து விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை தீவிரமாக்கி உள்ளனர். விவசாயிகள் இன்று ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட உள்ளனர். இந்நிலையில் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரி நடந்து வரும் போராட்ட களத்தில் விவசாயி ஒருவரது தனது மகளின் முதல் பிறந்த நாளை நேற்று கேக் வெட்டி கொண்டாடினார். இது தொடர்பாக அந்த விவசாயி கூறும்போது, எங்கள் கோரிக்கையில் வெற்றி பெறாமல் திரும்ப மாட்டோம் என வீட்டில் இருந்து புறப்படும் போதே தெரிவித்து விட்டுதான் இங்கு வந்துள்ளோம் என தெரிவித்தார். போராட்ட களத்தில் அந்த விவசாயியின் மகள் முதல் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று கேக் வெட்டி சக விவசாயிகள் கொண்டாடி மகிழ்ந்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. விவசாயிகள் போராட்டத்தை சாதகமாக பயன்படுத்தி நாட்டை துண்டாட முயற்சிக்கும் குழுக்கள் மீது மோடி அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தில் தேச விரோத குற்றச்சாட்டில் சிறையில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சர்ஜில் இமாம், முன்னாள் மாணவர் உமர் காலித், சமூக செயற்பாட்டாளர்கள் சுதா பரத்வாஜ், அருண் பெரேரா உள்ளிட்டோரின் புகைப்படங்களுடன் கூடிய பதாகைகளை ஏந்தி கோஷம் எழுப்பப்பட்டன. இவர்களை சிறையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இதனை அடுத்து விவசாயிகள் போராட்டத்தில் மாவோயிஸ்டுகள் ஊடுருவி இருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் வேளாண் சட்டங்களின் நன்மைகளை விளக்க பீகார் மாநில பாரதிய ஜனதா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட விவசாய கூட்டத்தில் மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பேசிய போது, வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று போராட்டக்காரர்கள் கூறுகிறார்கள். மோடி அரசு விவசாயிகளை மதிக்கிறது. அதே சமயத்தில் விவசாயிகள் போராட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த பார்க்கும் குழுக்கள் மீது மோடி அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும். நாட்டை துண்டாட வேண்டும் என்று பேசும் இவர்கள் யார் என்று கேட்க விரும்புகிறேன். டெல்லியிலும் மகாராஷ்டிராவிலும் கலவரத்தில் ஈடுபட்டதற்காக சிறையில் இருக்கும் அறிவு ஜீவிகளை விடுதலை செய்யுமாறு இவர்கள் கோருகிறார்கள். அவர்களால் நீதிமன்றம் மூலம் ஜாமீன் பெற முடியவில்லை. ஆகவே விவசாயிகள் போராட்டத்தில் தஞ்சமடைந்து தங்கள் நலன்களை நிறைவேற்றிக் கொள்ள பார்க்கிறார்கள். அவர்களின் இலக்கு வெற்றி பெற விடமாட்டோம் என்று அவர் பேசினார். ஹரியானா மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் அனில் விஜ் கடந்த மாதம் 20ஆம் தேதி கோவேக்சின் கொரோனா தடுப்பூசியை ஒரு டோஸ் போட்டுக்கொண்டார்.
தடுப்பூசியை பரிசோதித்துக் கொள்ளும் தன்னார்வலராக செயல்படும் வகையில் அவர் இதை போட்டுக்கொண்டார். அவருக்கு கடந்த 5ஆம் தேதி கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அனில் விஜ் அம்பாலாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அசௌகரியமாக இருப்பதாக அவர் தெரிவித்ததால் நேற்று ரோதக் நகரில் உள்ள BGIMS மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அவரது உடல்நிலையை மருத்துவர்கள் குழு பரிசோதித்து வருகிறது. அதிக மதிப்பிலான பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தப்படும் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் 24 மணி நேர சேவை நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. இது குறித்து ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் வெளியிட்டுள்ள சுற்றுரை பதிவில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த RTGS சேவை நேற்று நள்ளிரவு 12:30 மணி முதல் அமலுக்கு வந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த சேவை இனி வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் ஆண்டு முழுவதும் கிடைக்கும். இதனை சாத்தியமாக்கிய IFTAS மற்றும் ரிசர்வ் வங்கி குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். RTGS சேவையை 24 மணி நேரமும் செயல்படுத்தும் ஒரு சில உலக நாடுகளின் பட்டியலில் தற்போது இந்தியாவும் இணைந்துள்ளது என்று சக்திகாந்த தாஸ் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். RTGS சேவையை ஆண்டு முழுவதும் 24 மணி நேரமும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி கடந்த அக்டோபர் மாதம் அறிவித்தது நினைவு கூறத்தக்கது. குறைந்த மதிப்பிலான பண பரிவர்த்தனைகளுக்கு நெஃப்ட் சேவை பிரபலமாக உள்ளது. ஆனால் அதிக மதிப்பிலான பண பரிவர்த்தனைகளுக்கான RTGS சேவை முன்பு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த சேவை 24 மணி நேரமும் கிடைக்கும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. RTGS சேவை கடந்த 2004ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது 237 வங்கிகள் பங்களிப்புடன் தினமும் 4.17 லட்சம் கோடி மதிப்பிலான 6,35,000 பரிவர்த்தனைகள் RTGS மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவில் உள்ள தேவாலய வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள பிரபல தேவாலய வளாகத்தில் நேற்று கிறிஸ்துமஸ் இசை கச்சேரி நடந்தது. கச்சேரி முடிந்து பொதுமக்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் தேவாலய வாசல் பகுதியில் நின்றபடி திடீரென வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதனால் அங்கு திடீர் பரபரப்பும் பதற்றமும் உருவானது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அந்த நபரை சுற்றி வளைத்து அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் அந்த நபரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிறிது நேரத்தில் அந்த நபர் இறந்துவிட்டார். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபருக்கு 50 வயது இருக்கும். அவர் பயன்படுத்திய சிறிய துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டு உள்ளன. சரியான நேரத்தில் காவல்துறையினர் செயல்பட்டதால் மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை சுட்டுக் கொன்ற காவலருக்கு ஆணையர் பாராட்டு தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி மருந்துகளை பல நிறுவனங்கள் தயாரித்து இறுதி கட்டத்துக்கு கொண்டு வந்துள்ளன. இதில் முதலாக ஃபைசர் நிறுவனம் தயாரித்துள்ள மருந்து இங்கிலாந்தில் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. அடுத்ததாக அமெரிக்காவிலும் இந்த மருந்தை பயன்படுத்த உள்ளனர். ரஷ்யா கண்டுபிடித்த ஸ்புட்னிக் மருந்து அந்த நாட்டில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பல நிறுவனங்கள் தயாரித்துள்ள மருந்துகள் எந்த நேரத்திலும் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சிறப்பாக செயல்படும் மருந்துகளை வாங்க இந்தியா திட்டமிட்டு இருக்கிறது. இதன்படி 160 கோடி டோஸ் மருந்துகளை பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து வாங்க இந்தியா முடிவு செய்து இருந்தது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் மருந்து முதலில் பயன்பாட்டுக்கு வந்ததால் அந்த மருந்தை அதிக அளவில் வாங்குவதற்கு இந்தியா ஒப்பந்தம் செய்தது. மருந்துகளின் பரிசோதனை முடிவுகள் அடிப்படையில் அவற்றை வாங்குவது அல்லது ரத்து செய்வது என்ற முடிவு செய்திருந்தனர். அதில் ஸ்புட்னிக் மருந்தின் பரிசோதனை முடிவுகள் இன்னும் மேம்பட்ட நிலைக்கு வரவில்லை. எனவே ரஷ்யாவிடம் கொடுத்திருந்த ஆர்டரில் 10 கோடி டோஸ் மருந்துகளை இந்தியா ரத்து செய்து இருக்கிறது. இவற்றை மாற்று நிறுவனங்களிடமிருந்து வாங்க உள்ளனர். இப்போது ஆக்ஸ்போர்ட் நிறுவனத்தின் மருந்தை அதிக அளவில் வாங்க இந்தியா திட்டமிட்டு இருக்கிறது.
இந்த மருந்தை இந்தியாவை சேர்ந்த சீரம் நிறுவனம் தயாரிக்கிறது. எனவே அவர்களிடமே அந்த மருந்துகளை கொள்முதல் செய்ய உள்ளனர். பரிசோதனை முடிவுகள் அடிப்படையில் மருந்துகளை வாங்கும் ஒப்பந்தத்தை நீடிப்பது அல்லது ரத்து செய்வது என்ற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இதன்படி உலகின் பல நாடுகளும் மருந்து வாங்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளன. கடந்த 12 நாட்களில் மட்டும் 1,92,00,000 டோஸ் மருந்துகள் ரத்து செய்யப்பட்டு இருக்கின்றன. மும்பையின் பல பகுதிகளில் மழை பெய்த நிலையில் வெப்பநிலையில் மாற்றம். புனே சிஞ்ச்வாட் பகுதியில் மத்திய அமைச்சருக்கு எதிராக சிவசேனா ஆர்ப்பாட்டம். கல்யாண் பகுதியில் மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. குர்லா லோக்மானிய திலக் ரயில் முனையத்தில் போதைப் பொருட்களுடன் 2 நபர்கள் கைது. ரெங்காரெட்டி மாவட்டத்தில் 18 கிலோ கஞ்சாவுடன் 2 பெண்களை காவலர்கள் கைது செய்துள்ளனர். தெலுங்கானா மாநிலம் ரெங்காரெட்டி மாவட்டம் நச்சரம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக அப்பகுதி காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டதில் 18 கிலோ கஞ்சாவுடன் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் இருவரும் ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ரத்னம், நாக வெங்கட கிருஷ்ணவேணி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவர்களிடம் இருந்து ரூபாய் 28,700 ரொக்கம், விலை உயர்ந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வசாய் விரார் பகுதியில் தொடர்ந்து 3வது நாளாக மழை பெய்தது. மும்பையில் விக்ரோலி மற்றும் பரேல் பகுதியில் மழை பெய்துள்ளது. வசாய் விரார் பகுதியில் 3வது நாளாக மழை பெய்த நிலையில் சாலையில் வெள்ளம் காணப்பட்டது. மும்பை நகரில் பெய்த மழையை தொடர்ந்து கிழக்கு விரைவு சாலை, விக்ரோலி மற்றும் பரேல் பகுதியில் சாலைகளில் வெள்ளம் காணப்பட்டது. மேலும் நகரில் நிலவி வந்த வெப்பம் கடுமையாக குறைந்துள்ளது. மும்பையில் வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. இதனால் மும்பையின் பல பகுதியில் சீதோஷ்ண நிலை மிதமான நிலையில் காணப்பட்டது. மேலும் நாசிக் பீவண்டி சாலையில் பனிமூட்டம் காரணமாக வெளிச்சம் இன்றி மங்கலான சூழல் நிலவியது. புனே பிம்ப்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய சிவசேனா கட்சியினர் மத்திய அமைச்சர் ராவ் சாஹேப் தன்வேயின் உருவப்படத்தின் மீது செருப்பால் மிதித்து அவமரியாதை செய்தனர். டெல்லியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்திற்கு சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் உதவி வருவதாக மத்திய வணிகத்துறை அமைச்சர் ராவ் சாஹேப் தன்வே கூறிய கருத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் ஆட்சேபம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் புனே பிம்ப்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவசேனா கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் ராவ் சாஹேப் தன்வேயின் உருவப்படத்தை செருப்பால் மிதித்து அவமதித்தனர். மேலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி அமைச்சர் ராவ் சாஹேப் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்லி சீக்கிய குருத்வாரா கமிட்டியினர் அமைச்சரின் கருத்து விவசாயிகளுக்கு எதிரானது என்று தெரிவித்துள்ளனர். மும்பை தாதர் பகுதியில் கடந்த 2 வருடங்களாக ஒரு குடும்பத்தினர் காக்கை ஒன்றை வளர்ப்பு பிராணியாக பாதுகாத்து வருகின்றனர். தாதர் நாய்காம் பகுதியில் கட்டிடத்தின் 3ஆம் தளத்தில் வசித்து வரும் குடும்பத்தினர் காகம் ஒன்றை வீட்டு பிராணி போல் பாவித்து வரும் சம்பவம் கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. பறவையின் காயத்தை குணப்படுத்திய நிலையில் காகம் தினசரி வீட்டிற்கு வந்த நிலையில் காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குடும்பத்தினர் வழங்கிய உணவுப் பொருட்களை உண்டு அங்கேயே நாட்களை கழித்து வந்தது. 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் காகம் அந்த குடும்பத்தினருடன் நன்கு பழகியுள்ளது. காகத்திற்கு குடும்பத்தினர் குக்கு என்று பெயரிட்டு அழைத்து வருகின்றனர். கல்யாண் டோம்பிவெளி பகுதியில் மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தானா மாவட்டம் கல்யாண் டோம்பிவெளி பகுதியில் கடந்த ஒரு வாரத்தில் 2 சம்பவங்களில் 3 குழந்தைகள் மீட்கப்பட்டது. தண்ணீர் சூழ்ந்த பாறையில் அனாதையாக விடப்பட்ட 2 குழந்தைகள் மீட்கப்பட்டது.
கல்யாண் பகுதியில் குப்பை தொட்டி அருகில் இருந்த மீட்கப்பட்ட பச்சிளம் குழந்தை நவ்நிர்மாண் சேனா பிரமுகர்கள் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. 2 சம்பவத்திலும் தாய்மார்களை இழந்த நிலையில் குழந்தைகள் மருத்துவமனையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. தாயின் அரவணைப்பு இல்லாமல் குழந்தைகள் தவித்து வருவதாக மருத்துவர் நிதின் சாபக் தெரிவித்தார். டெல்லியிலிருந்து மும்பை வந்த ரயிலில் போதைப் பொருட்களை கடத்தி வந்த 2 நபர்களை குர்லா லோக்மானிய திலக் ரயில் முனையத்தில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டெல்லி ஹஸ்ரத் நிஜாமுதீன் ரயில் நிலையத்திலிருந்து மும்பை வந்த 2 நபர்கள் 6 கிலோ போதைப் பொருட்களுடன் குர்லா திலக் ரயில் முனையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருட்களின் மதிப்பு 25 லட்சம் ரூபாய் ஆகும். போதைப் பொருள் கட்டுப்பாட்டு ஆணையம் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இணைந்து சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்ட நபர்களான அல்டாப் அலி ஷேக், ஷபீர் அலி அசார் சையத் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். பூனே வித்தல்வாடி பாலம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் முற்றிலும் மூடப்பட்டு உள்ளது. பூனே மாவட்டம் சிரூர் தாலுகா வித்தல்வாடி பகுதியில் பீமா ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள பாலத்தில் பாரம் ஏற்றி சென்ற டிராக்டர் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் நபர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பாலம் பலத்த சேதமடைந்து உள்ளது. சிரீர், டவுன், ஹவேலி உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் முக்கிய சாலை ஆபத்தான நிலையில் இயங்கி வந்தது. இந்நிலையில் கிராமத்தினர் மற்றும் சமூக சேவர்கள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்த நிலையில் பாலம் தற்போது போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டு மூடப்பட்டு உள்ளது. கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 98% ஆசிரியர் கல்வி பட்டய படிப்பு மாணவர்கள் 2020ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான தேர்வில் முழு தோல்வியை சந்தித்த நிலையில் மாணவர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடக்க கல்வி ஆசிரியர் கல்வி பட்டய தேர்வானது அரசின் வழிகாட்டுதல்களை மீறி செப்டம்பர் 21, 2020 முதல் அக்டோபர் 7, 2020 வரை தமிழகத்தில் நடைபெற்றது. இத்தேர்வின் முடிவுகள் டிசம்பர் 7, 2020 அன்று வெளியானது. இதில் 98% மாணவ மாணவிகள் தோல்வியடைந்துள்ளனர். தற்போது தோல்வி அடைந்த பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவியர் நெல்லை ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் கூறும்போது, கொரோனா பரவல் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் போக்குவரத்து முழுமையாக இல்லாத நிலையிலும் விடுதிகளும் திறக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக 14 நாட்கள் நேரில் சென்று தேர்வு எழுதினோம். மற்ற மாணவர்கள் வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலமாக எழுதினர். கிராமங்களில் இருந்து வரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்த தங்களின் படிப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. நாங்கள் அனைவருமே அனைத்து பாடங்களிலும் தோல்வியை சந்தித்துள்ளோம். இது எங்களை மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாக்கி உள்ளது. தமிழகத்தில் 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே தங்களை தேர்ச்சி அடைய செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் மறுதேர்வு வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து சென்றனர். தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்காக வழங்கப்பட்ட பேட்டரி வாகனங்களுக்கு சர்வீஸ் சென்டர் இல்லாமல் அவதிப்படுவதாகவும், சர்வீஸ் சென்டர் என அறிவிக்கப்பட்ட இடங்களில் அதற்கான அறிகுறியே இல்லாமல் இருப்பதாகவும் கூறி தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்டோர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அமைதி வழியில் போராட்டம் நடத்தினர். நெல்லை மாவட்டத்தில் தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் 25க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இவர்களுக்கு அரசு வழங்கும் உதவித்தொகை 1500 இருந்து 5000 உயர்த்தி தர வேண்டும் என்றும், தங்களுக்கு என மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மருத்துவம் செய்வதற்காக தனியாக அமர்த்த வேண்டும் என்றும், தங்களுக்கென வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்றும், மேலும் தங்களுக்கு இடுப்புக்கு கீழ் எந்தவித உணர்ச்சியும் செயல்பாடும் இல்லாமல் இருப்பதால் தங்களால் தனியாக எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் தங்களுக்கு என ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் 3 சக்கர வாகனத்தில் இன்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அமைதி வழியில் போராட்டம் நடத்தினர்.
இதனையடுத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பாளையங்கோட்டை வட்டாட்சியர் செல்வம் அரசுக்கு பரிந்துரை செய்வதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதுகுறித்து மாற்றுத்திறனாளிகள் தெரிவிக்கும் போது தங்களுக்கு போதிய மருத்துவ உதவி கிடைக்கவில்லை என்றும் உதவித்தொகை அதிகரித்து தர வேண்டும் என்றும் 3 சக்கர வாகனங்களை அரசு இலவசமாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வழங்கப்பட்ட பேட்டரி வாகனங்கள் சர்வீஸ் செய்வதற்கான வசதிகள் நெல்லை மாவட்டத்தில் இல்லை எனவும் சரி செய்வதற்காக அறிவிக்கப்பட்ட இடங்களில் அதற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வு தள வசதி செய்து கொடுக்க கோரிக்கை வைத்தனர். தாராவி அன்னை சிவகாமி சாள் வைகுண்டர் அருள்ஞான பதியில் கார்த்திகை மாதம் 10 நாள் திருஏடு வாசிப்பு மற்றும் பாராயண உரை நடைபெற்றது. தாராவியில் அன்னை சிவகாமி சாள் ஐயா வைகுண்டர் ஞானபதியில் கார்த்திகை மாதம் 10 நாள் திருஏடு வாசிப்பு மற்றும் பாராயண உரை நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. டேவிட் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் திருஏடு வாசிக்க அதற்கான பாராயண உரையை அசோக் குமார் அழகாக மக்களுக்கு விளக்கினார். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திரு கல்யாண நிகழ்ச்சி ஐயாவுக்கு நடைபெற்றது. திருவிழா நிகழ்ச்சியில் ஐயாவின் அன்பு கொடி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐயா வைகுண்டர் அருள்ஞான பதியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ஷாகுநகர் மைதானத்தில் PSK தேவர் ட்ரஸ்ட் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு மாநகராட்சி உறுப்பினர் மாரியம்மாள் முத்துராமலிங்கம் கோப்பை வழங்கினார். மஹிம் ஷாகுநகர் மைதானத்தில் PSK தேவர் ட்ரஸ்ட் சார்பில் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இறுதிப் போட்டியில் சோர்வீர் அணி மற்றும் சூப்பர் ஸ்டார்ஸ் அணி ஆகியன மோதியது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாநகராட்சி உறுப்பினர் மாரியம்மாள் முத்துராமலிங்கம் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் வழங்கினார். இதில் சிவசேனா சாகா பிரமுக் முத்துப்பட்டன், கார்த்திக், முத்துராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிரிக்கெட் போட்டியை பலர் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். इस बार सम्मानजनक फटका खेलना चाहते थे, एक रन चुराने की कोशिश यहाँ पर सफल हुई, छक्का हो। इस बार फुल टॉप पैरों से टकराई भाई, एक मिनट पारितोषिक गोलंदाजी आज खेलने के लिए अतिशय वाखाणण्याजोगी जोगी गोलंदाजी संजय जी कदम आपल्याला विनंती करतो आपण माईक. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விவசாயிகளை பயங்கரவாதிகள் என கூறுபவர்கள் மனிதர் என அழைக்கப்பட தகுதியற்றவர்கள் என உத்தவ் தாக்கரே சாடல். கேரளாவில் இறுதிக்கட்ட உள்ளாட்சி தேர்தல், கண்ணூர் வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டார் பினராயி விஜயன். தடுப்பூசி போட்ட பிறகு கொரோனா, ஹரியானா அமைச்சருக்கு தொடர்ந்து சிகிச்சை. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு நடத்திய மர்ம நபரை சுட்டுக் கொன்றது காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.